மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 16ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. கார்த்தி எப்படியாவது தனாவை ஏமாத்தி அவர் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம தனா வந்துட்டு அவங்க ரூம்ல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கார்த்திக் சார் ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு தனாவுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி ரூம்ல இருந்து நினைக்கிறாரு, என்ன இந்த தனா கிளம்பிட்டாலா என்னன்னு தெரியலையே, இந்நேரம் அவன் கிளம்பி இருக்கணுமே. சரி, நம்ம ஃபோன் பண்ணுவோம், ஒருவேளை அவ மனசு மாறிட்டா, இல்ல மாயா ஏதாவது தடுத்திருந்தா, சரி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த கார்த்திகை நேரா தனாவுக்கு கால் பண்றாங்க. தனா ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது கார்த்திக் சார் கால் பண்றாரு, ஒருவேளை நம்மளை கூப்பிடுறதுக்காக தான் கால் பண்றாரு போல அப்படின்ட்டு தனா ஃபோனை எடுக்கல. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஏதனா நீ இன்னைக்கு வந்துதான் ஆகணும்டி அப்படின்ட்டு மறுபடியும் கார்த்தி ஃபோன் அடிக்கிறாரு. அப்ப நம்ம தனா ஃபோனை பார்த்துட்டு, ஐயோ கார்த்திக் சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ, சரி நம்ம ஃபோனை அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்றாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு தனா கிட்ட கேட்கறாரு, என்னதுன்னா என்னை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா, சரி உனக்கு நான் வேணாம் அப்படின்னா நான் இப்பவே நான் உலகத்தை விட்டு போறேன், இனிமேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், நானா உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன், நீ தானே வந்து காலேஜ்ல என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன, என்னை விழுந்து விழுந்து காதலிச்சேன், எனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுத்த, அப்புறம் நானும் வேணா வேணான்னு விலைக்கு போனாலும் நீ தான் என்னைய துரத்திக்கிட்டு வந்த, கடைசியில என்னாச்சு பாத்தியா, இப்ப நீ தான் என்னை ஏமாத்திட்டு போற அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக் சார், அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருந்த சூழ்நிலை வேற, எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, கல்யாணம் உனக்கு எப்படி ஆணுச்சு, உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் தான் ஆகிருக்கு, அந்த கதிர் கடைசி வரைக்கும் உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டிட்டான், அப்படி உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டு இருந்தா நான் எப்பவும் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன்னு, அப்படி செய்யக்கூடாதுன்னு இருந்தேன், கடைசியில பார்த்தா நான் தான் கெட்டவன் ஆகிட்டேன் அப்படின்னு கார்த்தி பேசுறாரு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஏதோ விதிப்படி உங்க கூட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு, அதனால கல்யாணம் நடக்கல, நான் ஏதோ இந்த திருட்டு பைய கதிரோட இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் சந்தோஷமாலாம் வாழல, எங்க அம்மா சொன்னதுனாலதான் நான் கதிர் கூட இருக்கேன், இல்லைன்னா என்னைக்கா நான் கதிரை விட்டுட்டு வந்திருப்பேன், எங்க அப்பாவை யாரும் அவமானப்படுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் நான் பொறுமையா இருக்கேன். இங்க பாருங்க கார்த்திக் சார், கண்டிப்பா நான் உங்களை பார்க்க வரமாட்டேன், அப்படி பார்க்க வந்து யாராவது உங்க கூட இருக்கிறத பொதுமக்கள் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் இதுவும் என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய அவமானம், நான் வரல சார், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதோட இந்த பிரச்சனையை விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிதானா பரவாயில்ல, நீ என்னை விட்டு போயிட்டியல்ல, இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், நீ மட்டும் இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வரலைன்னு வச்சுக்க, நான் கண்டிப்பா இதை குடிச்சிட்டு செத்துருவேன், நீ போனை வைதானா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இது கேட்டதோட தனாவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன இது கார்த்திக் சார் இப்படி சொல்லிட்டாரு, அவ்வளவு எவ்வளவு தைரியமான ஆளு, ஆனா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அவர் ஏதாவது பண்ணிக்கிட்டா அது கண்டிப்பா என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும், நம்ம எப்படியாவது கார்த்திக் சாரை காப்பாத்தணும், ஒருவேளை அப்பா தானே வந்துட்டு எனக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு, ஒருவேளை கார்த்தி ஏதாவது பண்ணிட்டா இதுவும் எங்க அப்பாவுக்கு பெருத்த அவமானம் ஆயிரும், எப்படியாவது நம்ம கார்த்தியை காப்பாத்தணும் அப்படின்ட்டு தானே ஒரு முடிவெடுக்கிறாங்க, நம்ம கார்த்திக் சாரை போய் பார்த்துருவோம், பார்த்துட்டு அவரை எப்படியாவது காப்பாத்திட்டு மறுபடியும் அவர்கிட்ட ஏதாவது எடுத்து சொல்லிட்டு சித்திக்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு நம்ம வந்துருவோம் அப்படின்னு நம்ம தனா நினைக்கிறாங்க. அப்ப தனா ஃபோன் எடுத்து பாக்குறாங்க, மணி கரெக்டா ஒரு 9 மணி ஆகுது. அப்ப தனா நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல எல்லாருமே தூங்கிருப்பாங்க, சோ நம்ம கார்த்திக் சாரை போய் பார்த்துட்டு 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடலாம், இந்த கதிரும் எங்க போனான்னு தெரியல, அவன் இருந்தாதான் என்ன தடுப்பான், அவன் இல்ல, அதனால பிரச்சனை இல்லை, நம்ம போயிட்டு கார்த்திக் சாரை காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தனா வீட்டை விட்டு வெளியில வராங்க. அதே நேரத்துல ஜானகி தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில வராங்க. அப்ப தனா டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜானகி தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப தனா நினைக்கிறாங்க, அப்பாடா அம்மா பார்க்கல அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்ப தனா வீட்டு கதவை சாத்திட்டு அங்கேருந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சிவா ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் தனாவை பாக்குறாரு. தனாவோட ஃபேஸ பார்க்கல, தனாவோட பின்போஸை தான் பாக்குறாரு. அப்ப சிவா நினைக்கிறாரு, இந்த நேரத்துல தனா எங்க போறா, தனா மாதிரிதான் இருக்கு பின்னாடி பார்க்க, இந்த நேரத்துல இவன் எங்க போறா அப்படின்ட்டு அந்த சிவா வந்துட்டு நேரா தனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. தனா நேரா கார்த்தியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவா நினைக்கிறாரு, இந்த தனா எங்க போறா அப்படின்ட்டு
நம்ம சிவாவுக்கு ஒரே சந்தேகம். அப்ப நம்ம தனா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் சிவாவை பார்த்துட்டு ஒருத்தர், அண்ணா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம தனா திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா சிவா நிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ சித்தப்பா இங்க என்ன பண்றாரு அப்படின்ட்டு தனா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா அந்த ஆளை பார்த்து, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, என்னங்க இந்த நேரத்துல எந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது வேலையா அப்படின்னு. சிவா சொல்றாரு, ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்சிட்டு வந்துடலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, சரிங்கய்யா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சிவாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. சிவா பேசி முடிச்சிட்டு திரும்பி பார்க்க நம்ம தனாவை காணோம். அப்ப சிவா நினைக்கிறாரு, தனா எங்க போனா, இங்கன்னு தானே நின்னுக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு சிவா கொஞ்சம் தூரம் பைக்ல வராரு. அப்ப நம்ம தனா ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா வந்துட்டு நேரா பைக்கை நிப்பாட்டி போட்டுட்டு, தனா இது வரைக்கும் தான் வந்தா, அதுக்கப்புறம் எங்க போனா அப்படின்ட்டு சிவா எங்க பார்த்தாலுமே தேடுறாரு. பார்த்தா தனாவை எங்கேயுமே காணோம். அதை பார்த்ததோட நம்ம சிவாவுக்கு ஷாக்கு. இது வரைக்கும் தான் தனா வந்தா, அதுக்கப்புறம் எங்க போனா அப்படின்ட்டு சிவா தேடிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. கரெக்டா நம்ம தனா ஒரு தென்னை மரத்துக்கிட்ட நின்றுகிட்டு இருக்க அதே இடத்துக்கு தான் நம்ம சிவாவும் வந்துடுறாரு. இதை பார்த்ததோட தனாவுக்கு அதிர்ச்சி. ஐயோ சித்தப்பா வேற வந்துட்டாரே, இவர் மட்டும் நம்மளை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நம்ம எப்படியாவது இவர் கண்ணில் படாம போயிட்டு ஒளிஞ்சிடணும் அப்படின்ட்டு தனா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பாம்பு தனாவுக்கு பக்கத்துல வருது. வந்து நின்ன நம்ம தனா வந்துட்டு பாம்பு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அந்த பாம்பு டக்குன்னு நம்ம தனாவை கடிச்சிருது. ஆனா நம்ம தனா அதை பெருசுபடுத்தல. ஏன்னா பக்கத்துல சிவா நிக்கிறதுனால பாம்பு கடிச்சு கத்துனா கண்டிப்பா சிவா வந்துட்டு தனாவை பாத்துருவாரு, எதுக்காக இங்க வந்தன்னு கேட்பாரு. இதனாலேயே நம்ம தனா பயந்துகிட்டு கத்தவே இல்லை. பாம்பு கடிச்சிட்டா போகட்டும் அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவா எங்க பார்த்தாலும் தேடிட்டு, என்ன இது தனா இந்த பக்கமா தான் வந்த மாதிரி இருந்துச்சு, எங்க போயிருப்பான் அப்படின்ட்டு சிவா மறுபடியும் பைக் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா, அப்பாடா எப்படியோ சித்தப்பா இந்த இடத்துல இருந்து போயிட்டாரு, நம்ம எப்படியாவது போயிட்டு கார்த்திக் சார் கிட்ட இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும். ஏன்னா சித்தப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு நான் வீட்டுல இல்லை அப்படிங்கிறது. அதனால கண்டிப்பா சித்தப்பா வீட்டுல போய் பாப்பாரு அப்படின்ட்டு தனா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனா நேரா பண்ண வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, இந்த தனா எங்க தான் போனா, இவ்வளவு நேரம் ஆகிட்டு இன்னும் வரலையே அப்படின்ட்டு கார்த்திக் கோவத்துல இருக்காரு. அப்ப கார்த்திக் கரெக்டா அந்த ஊசியை எடுத்து அதுல அந்த மயக்க மருந்த எடுத்துக்கிறாரு. கரெக்டா தனா வந்ததோட தனாவுக்கு ஊசி குத்துறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா நேரா பண்ண வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்துட்டு நேரா ரூம்க்கு வராரு. வந்து பார்த்தா ரூம் கதவு திறந்து கிடக்கு. உள்ளார பார்த்தா தனாவை காணும். இதை பார்த்ததோட நம்ம கதிருக்கு அதிர்ச்சி. என்ன இது தனாவை காணும், இந்த நேரத்துல எங்க போனா அப்படின்ட்டு கதிர் வந்துட்டு ரூமுக்குள்ள தேடி பாக்குறாரு. பாத்ரூம்ல கதவை தட்டுறாரு, தனா தனான்னு. ஆனா அங்கேயும் தனா இல்ல. அப்ப நம்ம கதிருக்கு சந்தேகமாயிருச்சு. ஆஹா தனா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இங்கேருந்து வெளியில வந்துட்டு மாடிக்கெல்லாம் போய் பாக்குறாரு, தோப்பு பக்கம் போய் பாக்குறாரு, தோட்டம் பக்கம் போய் பாக்குறாரு, எங்கேயுமே தனா இல்ல. அப்ப கதிருக்கு அதிர்ச்சி. ஆஹா தனா எங்க போயிருப்பா, நம்ம இந்த விஷயத்த பத்தி மாயா கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ட்டு கதிர் வேக வேகமா மாயாவோட ரூம் கதவை தட்டுறாரு. அப்ப நம்ம கார் சீனு வந்துட்டு மாயாவை பார்த்து, ஏ மாயா அந்த கதிர் கதவை தட்டுறான் போல, கதவை தர அப்படின்னு. அப்ப மாயாவும் சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கதிர் இந்த நேரத்துல எதுக்கு கதவை தட்டுறான் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்ப சீனு பாக்குறாரு. சீனு கேக்குறாரு மாயா கிட்ட, என்ன இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வேற ஏதாவது உனக்கு கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சும்மா இரு சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா இங்கேருந்து வெளியில வர சீனு சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, தனியா பேசி பேசிதான் இந்த குடும்பத்தையே ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. அப்ப மாயா டக்குன்னு சீனுவை கூட்டிக்கிட்டு, இங்க பாரு சும்மா இரு அப்படின்ட்டு நேரா கதிரை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில வராங்க. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, என்னாச்சு கதிர் இந்த நேரத்துல கதவை தட்டுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, தனாவை வீட்டுல காணோம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி. எப்ப எங்க போனா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துச்சு, போனை எடுத்துட்டு வெளியில வந்துட்டு என் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து பார்த்தா தனாவை காணோம், மணி 10 ஆயிட்டு, இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பா, ஒருவேளை அந்த கார்த்தி கூப்பிட்டுருப்பானோ அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, ஐயோ அந்த கார்த்தி சும்மாவே இருக்க மாட்டானா, ஒருவேளை அந்த கார்த்தி மறுபடியும் தனாவை கூப்பிட்டுருப்பானோ, தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு தனாவை கூப்பிட்டான், ஆனா தனா போகல, அதனால இன்னைக்கு கூப்பிட்டுருப்பானோ அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, ஐயோ பாவு அந்த தனா எப்படியாவது
நம்ம தனாவை கூப்பிடணும், வா போகலாம் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அந்த பண்ணை வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தனாவோட இன்னசென்ட்டை நல்லா பயன்படுத்துறான் அந்த கார்த்தி. அந்த கார்த்தி எதுவும் தப்பா எதுவும் பண்றதுக்குள்ள நம்ம சீக்கிரம் போயிட்டு தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கதிரும் சரி வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப பார்த்தா சிவா டக்குன்னு பைக்கை நிப்பாட்டிட்டு வராரு. சிவாவை பார்த்ததோட ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவா நேரா அவங்கள பார்த்துட்டு, இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, கதிர் சொல்றாரு, இல்ல சும்மா தான் வெளியில வந்தோம் அப்படின்னு. சிவா சொல்றாரு, சரி தனா வீட்டுல இருக்காளா கதிர் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, இருக்காளே அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இல்ல தனா மாதிரி ஒரு பொண்ணு போறதை பார்த்தேன், அதான் கேட்டேன். நம்ம பொண்ணு இந்த நேரத்துல எங்க போக போகுது, நான் தான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன். சரி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம மாயா நினைக்கிறாங்க, ஆஹா அது கண்டிப்பா அப்ப தனாதான். சித்தப்பா பார்த்திருக்காரு, ஆனா அவரு சந்தேகப்படல. தனா வீட்டுல இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. நம்ம எப்படியாவது போயிட்டு தனாவை காப்பாத்தணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணை வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் தனா நேரா பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தியை நேரா தனாவை பார்த்துட்டு வாதனா அப்படின்னு சொல்ல, தனா நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாருங்க சார், நான் எதுக்காக வந்தேன்னா தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் தேடி வந்தேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருதனா, நான் எப்படி தப்பான முடிவு எடுப்பேன், நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு இன்னும் தெரியல, அதனாலதான் என் காதலை நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், கண்டிப்பா வந்துட்டு இனிமே நீங்களும் நானும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கூப்பிடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருதனா, நீ கதிர் கூட சேர்ந்து வாழ்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா, காலேஜ்ல நானா உன்னை காதலிச்சேன், நீ தானே என்னை காதலிச்ச, எவ்வளவு பிடிவாதம் பண்ணி என்னை காதலிச்ச, கடைசியில பார்த்தா நீ என்னை சுத்தமா மறந்துட்டியல்ல அப்படின்னு கேட்க, அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருந்த சூழ்நிலை வேற. இந்த கதர் இப்படி திடீர்னு யாருக்கும் தெரியாம தாலி கட்டுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து நீங்க கெட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த கதிர் அதனாலதான் என் கழுத்துல தாலி கட்டியிருப்பான் போல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்ன தனா சொல்ற, அப்ப அவங்க சொல்ற மாதிரி என்னை கெட்டவன்னு நினைக்கிறியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல சார், நான் கண்டிப்பா அப்படி நினைக்கவே மாட்டேன். உங்களை குறை சொன்ன பொண்ணு இருக்கால்ல வித்யா, அந்த பொண்ணு சொன்னது கூட நான் நம்பல. அப்புறம் எப்படி அந்த மாயாவும் கார்த்தியும் கதிரும் சொல்றத நம்புவேன், வாய்ப்பே கிடையாது. நீங்க பாருங்க சார், நான் இங்க எதுக்காக வந்தேன்னா, நீங்க ஏதோ தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவு பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா அது என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் ரொம்ப பெரிய அவமானம். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, நீங்க பாருதனா, நான் எதுவும் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்ச நேரம் என் கூட மட்டும் இருந்துட்டு போயேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா, தனாவுக்கு தெரியாம அந்த ஊசி எடுத்து தனாவோட ஷோல்டர்ல குத்திடுறாரு. அப்ப தனாவுக்கு தெரியல. ஊசி குத்துறது கூடயா தனாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தனா வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க சார், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயே ஆகணும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்ல தனா, நான் உன்னை விட மாட்டேன், அந்த கதிர் கூட உன்னை சேர்ந்து வாழ்றதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப தனாவுக்கு டக்குன்னு மயக்கம் வருது. தனா டக்குன்னு மயக்கம் விட்டு கீழே விழுகுறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தனாவை தூக்கி கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாரு. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, இங்க பாரு தனா, உன் கழுத்துல இருக்கிற தாலி தான் என்னை ரொம்ப உறுத்துது, அந்த தாலியை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் சேர்ந்து நேரா தனாவை காப்பாத்துறதுக்காக கார்த்தியோட பண்ணை வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி கதிர் சொல்றாரு, அந்த கார்த்தி எப்படிப்பட்ட ஒரு கேடியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அவன் நல்லவனே இல்ல, அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் இருக்க பாரு, அதே மாதிரிதான் அவனும் இருக்கான். இந்த புவனேஸ்வரிக்கு கார்த்தி ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது தெரியாது போல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, நம்ம எப்படியாவது போயிட்டு சீக்கிரம் தனாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பைக்கை கொண்டாந்து வெளியில நிப்பாட்ட, இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தனாவோட தாலியை எடுக்க போக, அப்ப வெளியில டக்குன்னு பைக்கு சத்தம் கேட்கறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி வெளியில வந்து பாக்குறாரு. வெளியில வந்து பார்த்தா மாயாவும் கதிரும் வந்து நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்ததோட கதிருக்கு கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி.
அப்ப கார்த்தி நேரா அவங்க கிட்ட வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க மாயா கேக்குறாங்க, இங்க பாரு, மரியாதையா தனா எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்ல கார்த்தி கேக்குறாரு, தனாவா? தனா ஒண்ணும் இங்க வரலையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மரியாதையா சொல்லு, தனா எங்க? தனா இங்கதான் வந்தான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தனா எல்லாம் இங்க வரல அப்படின்னு. அப்ப கதர் டென்ஷன் ஆகி கார்த்தியை பிடிச்சி அடிச்சு போடுறாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு கீழே விழுந்துற. அப்ப மாயாட்ட கதர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ரூம்குள்ள தனா இருக்காளான்னு பாரு அப்படின்னு சொல்ல மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. போயிட்டு தனா தனான்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா எங்கேயுமே தனாவை காணும். அப்ப வாசல்ல ஒரு ஊசி கிடைக்கிறத மாயா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிர், இங்க ஊசி கிடக்கு அப்படின்னு. அப்ப கதிர் கார்த்தியை ஓங்கி அரைஞ்சி, டேய் தனாவை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா கார்த்தி எதுவுமே பேசவே இல்லை. நம்ம மாயா வந்துட்டு நேரா ரூமு போய் பார்க்க அங்க தனா படுத்து கிடக்குறாங்க. அப்ப மாயா போயிட்டு தனாவை கிளப்புறாங்க. ஆனா தனா கிளம்பவே இல்லை. அப்ப மாயா கதிர் கிட்ட, கதிர் நான் தனாவை பார்த்துட்டேன், சீக்கிரம் வா கதிர் அப்படின்னு சொல்ல அப்ப கதிர் இங்கேருந்து ஓடி போய் தனாவை தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, மரியாதையா தனாவை இங்க விட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல மாயா கார்த்தியை ஓங்கி அரைஞ்சி மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி தனாவுக்கு என்ன கொடுத்தான்னு தெரியல, மயக்கம் போட்டுட்டாலே அப்படின்ட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு தனாவை அட்மிட் பண்ண அப்ப டாக்டர் சொல்றாங்க, இருங்கம்மா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு தனாவை செக் பண்ண அப்ப தனாவோட உடம்புல விஷம் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப காலில் பாம்பு கொத்தி இருக்கிறதையும் டாக்டர் கவனிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப டாக்டர் வெளியில வந்து சொல்றாங்க, இங்க பாருமா, அந்த பொண்ணை பாம்பு கொத்தி இருக்கு, கிட்டத்தட்ட பாம்பு கொத்தி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் போல, கண்டிப்பா உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இனிமே நாங்க எதுவும் பார்த்துட்டு தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல இது கேட்டதோட மாயாவுக்கு அதிர்ச்சி. கதிர் கேக்குறாரு, எப்படி தனாவுக்கு பாம்பு கொத்துனுச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஒருவேளை போற வழியில தனாவுக்கு பாம்பு கொத்தி இருக்கிற வாய்ப்பு இருக்கு, அதோட அந்த கார்த்தி வேற தனாவுக்கு என்ன கொடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு. அதோட கதிர் ரொம்ப அதிர்ச்சியாகி கண் கலங்குறாரு. மாயா சொல்றாங்க, கதிர் கவலைப்படாத, கண்டிப்பா தனாவுக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எப்படி மாயா, இப்படி தனாவுக்கு பாம்பு கொத்துனதை வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும், யாருமே தாங்கிக்க மாட்டாங்க, கண்டிப்பா மாமா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்ட்டு கதிர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. மாயா சொல்றாங்க, எப்படியாவது சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.